சரி, திருமாவளவன் மீது தமிழர் தெலுங்கர்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சரி, நாம வந்து தமிழர்னே வைப்போம். ஏன் அந்த குற்றச்சாட்டுன்னு சொல்றீங்க? அது தெளிவாக ஒரு முடிவை சொன்னார்னு சொல்லிட்டு போங்க. அவர் தமிழர் தான், அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? இல்லை, அதாவது தமிழர் தான். இப்போ வைகோ யாரு? அவர் வேற சமூகம், தெலுங்கு சமூகம். முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு? தமிழத்தின் போர்வாள்னாரு. தமிழ் இனத்தின் போர்வாள், தமிழகத்தின் போர்வாள், அந்த தமிழர் இந்த தமிழர் தானே சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு நெருக்கடிகள் கொடுக்குற போதுதான் நான் தெலுங்கன் தான், ஆனால் நான் இந்த தமிழுக்கும் தமிழருக்கும் செய்தது ஏராளம்னு வெளிப்படையா பொது மீட்டிங்லயே பொதுக்கூட்டத்திலே பேசினாரு. அந்த மாதிரி ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வரும்ங்க. ஏன்னா சொந்த சமூகம்னு சொல்லி அவங்களுக்கும் நீ வந்து உண்மையா இல்லை. ஒரே ஒண்ணு, இந்த சமூகம் பறையர் சமூகம், இந்த சமூகத்தின் பிரதிநிதி, இந்த சமூகத்தின் பெரிய கட்சி, நான் இதை வாங்கி பறையருக்கு கொடுத்துருக்கேன். ஒன்னு சொல்லுங்க. இத்தனை ஆண்டுகள்ல ஒண்ணு கூட செய்யல. ஒண்ணு சொல்லுங்க. நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் தானே. என்னப்பா இதெல்லாம் வாங்கி கொடுத்துறாரு, என்னப்பா இப்படி பொறாமல பேசுற, பொச்சரிப்புல பேசுறேன்னு சொல்லுங்க. வன்னியர்ஸ் வந்து அடியாள் ஒரு ஆளை வச்சு எழுதணுமா? என்ன உங்களுக்கு அதுல ஒரு விருப்பமா? அதெல்லாம் ஏன் சாமி இருக்கிறீங்க? இல்ல, நீங்க சொல்லுங்கண்ணே, நீங்க ஒரு சீனியர் தானே. இப்ப என்ன கேக்குறீங்கல்ல, அவர் ஒண்ணுமே செய்யலையா? இதெல்லாம் செஞ்சுக்கிறார் பாருமூர்த்தி, சொல்லுங்க, ஏத்துக்கிறேன்னா. ஏன்னா எங்களை வச்சு நீ டிமாண்ட் பண்ற, சீட்டு வாங்குற, எங்களை காட்டி தானே சீட்டு வாங்குற. கரெக்ட் தான். உனக்கு எம்மா பாய் வந்துட்டான் உங்க கூட்டத்துக்கு. எத்தனை வன்னியர்கள் உங்க கூட்டத்துக்கு வந்துட்டாங்க சொல்லுங்க. எத்தனை குதிரை வண்ணார், எத்தனை சக்கிலியர்கள் உங்க கூட்டத்துக்கு வந்தாங்க சொல்லுங்க. நான் சீட்டை வாங்கி எல்லாருக்கும் ஒன்று கொடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு சமூகத்துக்கான குறிப்பிட்ட இந்த சாதிக்கான கட்சி இல்லை, இது பொதுவான ஒரு கட்சின்னு உருவாக்கம் பண்ணிட்டு பண்ண எல்லாரும் தான் பார்த்து ஆரம்பிச்சு. பொதுவான கட்சி என்பதை நானும் வரவேற்கிறேன். நீங்க அப்படி ஒழிஞ்சு போங்க. எப்பா, நான் இந்த சமூகத்துக்கு இனத்தை பத்தி பேசாதீங்க, இந்த சமூகத்துக்கான ஆள் நான் இல்லப்பா, நான் பொதுவான, நீங்க ஒழிஞ்சு போயிடுங்க. பொதுவானு சொல்லிக்கிறீங்க. எவன் பாதிக்கப்பட்டாலும், எந்த பட்டியல் சமூக தலித்துகள், அது தலித்து, எந்த தலித் பாதிக்கப்பட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஒண்ணு வாழ விடு, எதுவுமே இல்லாம. அவர் வாழலன்னு சொல்றீங்களா? அவர் வாழ்றாரு. ஒன்னோட நின்று நீங்க நல்லா இருங்கண்ணே, நாங்க வாழ்த்துறோண்ணே. ஒரு மாடு மேய்த்த ஒரு மகன் நீங்க இப்ப சொல்றீங்களே,